வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் உழவர் சந்தைக்கு காய்கறி வாங்க போயிருந்தப்போ இந்த பேபிகார்ன் பேக் பார்த்தோம். இது 50 ரூபா சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்த்துடலாமேன்னு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பேபிகார்னை இப்படி முழுசாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து கொதிக்கிற சுடுதண்ணி சேர்த்து 15 நிமிஷம் மூடி வச்சு நல்லா ஊற வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது செம்ம சாஃப்டாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சாஃப்டாக தான் இருந்தது. நம்ம வைல்டு மக்காச்சோளம் மாதிரி இது ஹார்டெல்லாம் இல்லைங்க. இப்போ சுடு தண்ணியில் ஊற வச்சப்பறம் இப்படி கையிலே உடைக்கிற அளவுக்கு செம்ம சாஃப்ட் ஆகிடுச்சு. அந்த தண்ணியுமே கலங்கலாயிடுச்சு. அதில் இருக்கிற எல்லா அழுக்குமே எடுத்துகிட்டு வந்துடுச்சு. இப்போ சுத்தம் பண்ண இந்த மக்காச்சோளத்தை நல்ல நீளமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த பேபிகார்ன் ட்ரை பண்ணோம். அப்படியே காலிஃப்ளவர் மாதிரியே தான் ட்ரை பண்ணோம். எல்லாம் நம்ம கற்பனை தாங்க. இதுக்கு கோட்டிங்க்கு மாவு, கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள், சுவைக்கு உப்பு தேவை, அவ்வளோதான். சுத்தம் பண்ணுறதுக்கு சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு ஊற வச்சோன்னா சூப்பராக சாஃப்டாகிடுச்சு. இது ஏற்கனவே சாஃப்டாக இருக்கனால நம்ம வேக வைக்க தேவையில்லை. இதில் இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். ஏற்கனவே சுடுதண்ணியில் ஊற வச்சதுனால அதில் ஒரு ஈரப்பதம் இருந்தது. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு நல்ல எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்தால் சுவையான பேபிகார்ன் ஃப்ரை சீக்கிரமாகவே தயாராகிடுச்சு. பொரிக்கவே காலி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால காலிஃப்ளவர் டேஸ்ட்டில் தான் இருந்தது. நீங்கள் பேபிகார்ன் ஃப்ரை சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி தோணுச்சு? காலிஃப்ளவர் மாதிரி தான் தோணுச்சான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் டேஸ்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சு போட்டுக்கிட்டோம். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா இதில் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை பொரிக்கிறப்போ மசாலா சேர்க்குறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். எல்லாம் உங்கள் கற்பனை தான். ஆனால் சுவையாக சமைச்சு டேஸ்ட்டாக வீட்லேயே சாப்பிடுங்க. நன்றி.